Hello everyone, welcome to Mass Tutor. Unit exercise 2 la 8th sum. A man saved rupees 16,500 in 10 years. In each year, after the first he saved rupees 100 more than he did in the preceding year. How much did he save in the first year? இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 சென்டென்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த சம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. A man saved rupees 16,500 in 10 years. அதாவது ஒரு மேன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 10 வருஷத்தில் 10 இயர்ஸில் 16,500 rupees வந்து சேவ் பண்ணுறாங்க, சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேங்களா? In each year after the first he saved rupees 100 more than he did in the preceding year. அதாவது ஒவ்வொரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் 100 rupees வந்து என்ன பண்ணுறாருன்னா அதிகமாக சேவிங்ஸ் பண்ணுறாரு. அதாவது ஒரு ஃபஸ்ட் இயரில் வந்து எடுத்துக்கோங்களேன், ஃபஸ்ட் இயரில் வந்து ஒரு 1000 rupees வந்து சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா செகண்ட் இயர் வரும் பொழுது 100 rupees இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறாருன்னா 100 rupees வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு. சேவிங்ஸ் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாரு. ஃபஸ்ட் இயர் வந்து 1000 rupees அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா செகண்ட் இயர் வந்து 1100, தேர்ட் இயர் வந்து 1200 100 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதே தேர்ட் இயர் வரும்பொழுது 1300. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கிறாரு. ஓகேங்களா? 1000, 1100, 1200, 1300 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நார்மலாக வந்து எப்படி சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லியிருக்கேன். சரியா? ஹவு மச் டிட் ஹீ சேவ் இன் தி ஃபஸ்ட் இயர். ஆனால் ஃபஸ்ட்டு வருஷத்தில் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எங்கேயுமே கொடுக்கல. 10 இயர்ஸில் டோட்டலாக 10 இயர்ஸில் வந்து 16,500 rupees வந்து சேவ் பண்ணுறாரு. ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு முன்னாடி வருஷத்தை விட 100 rupees வந்து அதிகமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு மந்த்து அவங்களோட சேவிங்ஸ் என்னவாக இருக்கும்? அதாவது 10 இயர்ஸில் 16,500 rupees சேவிங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் வந்து என்ன சேவிங்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த இடத்துல அந்த கொஸ்டின். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. கொஸ்டின்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக புரியும். தெரிலனா மறுபடியும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கொஸ்டின்ஸ் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஆன்சர் வந்து என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, சொல்யூஷன் பாருங்கள். லேட் ஃபஸ்ட் இயர் சேவிங்ஸ். ஃபஸ்ட் இயர் சேவிங்ஸ் தான் நமக்கு தெரியாதே, அப்போ என்ன பண்ணுறது? ஆனால் ஃபஸ்ட் இயர் சேவிங்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்தடுத்த இயருக்கு வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அப்படின்றதுனால நம்ம தெரியாமல் இருக்கிறதுலே அந்த ஃபஸ்ட் இயர் சேவிங்ஸ் அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா அன்னோன் வேல்யூவாக எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட் இயர் சேவிங்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஃபஸ்ட் இயர் சேவிங்ஸ் வந்து என்னது? ரூபீஸ் ஏ. எவ்வளோ ரூபீஸ்ன்னு தெரியாது, அதனால் ஏ அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போது செகண்ட் இயர் சேவிங்ஸ் என்னவாக இருக்கும்? ஒவ்வொரு வருஷமும் ஃபஸ்ட் இயர் சேவிங்ஸ் பண்ணுறதை விட 100 rupees வந்து அதிகமாக சேவிங்ஸ் பண்ணுறாரு இல்லையா? இப்போ ஃபஸ்ட் இயர் வந்து ஏ ரூபீஸ் சேவ் பண்ணுறாங்கன்னா செகண்ட் இயர் ரொம்ப என்ன ஆகும்? இதோட 100 இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருப்பாரு? ரூபீஸ் ஏ ப்ளஸ் 100 வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? ஃபஸ்ட் இயர் விட 100 rupees இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது தேர்ட் இயர் சேவிங்ஸ் என்னவாக இருக்கும்? இதை விட 100 rupees இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இல்லையா? அப்போது ஆல்ரெடி செகண்ட் இயரில் ஏ ப்ளஸ் 100 சேவ் பண்ணுறாரு. தேர்ட் இயர் வரும்பொழுது இதை விட ஒரு 100 rupees வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடிஷ்னலாக வந்து சேவிங்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எவ்வளோ சேவ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் 200 rupees வந்து செகண்ட் இயரில் சேவிங்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? தேர்ட் இயரில். ஓகே. அண்ட் ஃபோர்த் இயர் சேவிங்ஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் இயர் சேவிங்ஸை விட 100 rupees இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும்? ஏ ப்ளஸ் 200 வந்து தேர்ட் இயர்க்கான சேவிங். ஃபோர்த் இயர் வரும்போது அதை விட ஒரு 100 rupees வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ ஃபோர்த் இயர் சேவிங்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் 300 rupees வந்து சேவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. எவ்வளோ வருஷம் அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் 10 வருஷத்தில் அவங்களோட சேவிங்ஸ் என்னவாக இருக்குது? 16,500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 10 years அது அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஓகே. இப்போ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த சேவிங்ஸுக்கான அமௌண்ட்டை மட்டும் பாருங்களேன். ஃபஸ்ட் இயர் வந்து ஏ ரூபீஸ், செகண்ட் இயரில் ஏ ப்ளஸ் 100, தேர்ட் இயரில் ஏ ப்ளஸ் 200, ஃபோர்த் இயரில் ஏ ப்ளஸ் 300. ஸோ ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது? 100 rupees வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போது கான்ஸ்டண்ட்டாக ஒரு நம்பரால் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இது வந்து என்ன சீக்வன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் சீக்வன்ஸ். நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? இந்த சீக்வன்ஸ் ஏ ப்ளஸ் 100, ஏ ப்ளஸ் 200, a plus 300 plus etc. forms an AP with first term. இங்கே first term வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா a தான். with the first term is equal to a and common difference.
டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கான்ஸ்டன்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது 100 rupees. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ தான் இருக்கும் 100 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு தெரிஞ்சிடுச்சு, காமன் டிஃப்ரென்ஸ் டியும் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? ஆக்சுவலாக இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏ தான் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பட் இப்போதைக்கு ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நம்ம கவனிக்கணும். A man saved rupees 16,500 in 10 years. அப்போ 10 years உடைய சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16,500 இல்லையா? ஸோ given 10 years உடைய சேவிங்ஸ் rupees 16,500. 10 years உடைய சேவிங்ஸ் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ சேர்த்து வைக்கிறாங்களோ எல்லாத்தையும் டோட்டலாக ஆட் பண்ணி 10 years மொத்தமாக எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காங்கன்னா 16,500. அப்போது இது வந்து நம்ம என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா எஸ்என் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இங்கே 10 years அப்படின்னா S10. ஓகே, அப்போ 10 years உடைய சேவிங்ஸ் டோட்டலாக ஆட் பண்ணால் சம் கிடைக்கும். அதுதான் S10. S10ஓட வேல்யூ தான் 16,500 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது S10. இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, we know that sum of n termsக்கான ஃபார்முலா வந்து நமக்கு தெரியுமா? Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. ஸோ sum of n terms of AP அப்படின்றக்கான ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலாவில் 10 இயர்ஸ்க்கான சேவிங்ஸ் எப்படி வரும்ன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, பட் ஃபார்முலா வச்சு பண்ணும்பொழுது நமக்கு ஃபஸ்ட் இயர் சேவிங்ஸ் ஏவோட வேல்யூ என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்றனால சம் ஆஃப் n terms ஃபார்முலா எடுத்துக்கிறோம். இதில் என்னென்ன வேல்யூஸ் நமக்கு தெரியும்? என்னது 10 இயர்ஸ் இல்லையா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் 10. அப்போ என்னோட வேல்யூ 10. ஏ தான் கண்டுபிடிக்க போகிறோம். என்னோட வேல்யூ 10 நம்ம தெரிஞ்சிடுச்சு. டி வந்து பார்த்திங்கன்னா காமன் டிஃப்ரென்ஸ் 100. ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எண்ணுக்கு 10 சப்ஸ்டிட் பண்ணுறோம், டிக்கு வந்து 100 சப்ஸ்டிட் பண்ணுறோம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். எண்ணுக்கு 10, அப்போ S10 is equal to n by 2. n by 2னா 10 by 2 into 2a plus n minus 1. என்னோட வேல்யூ 10 இல்லையா? ஸோ அப்போ 10 minus 1 into டிங்கிறது என்னது 100. இப்போ இன்ட்டு 100. ஓகே, இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். S10ங்கிறது என்னது? நம்ம இங்கே ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதை கிவன் 10 இயர்ஸோடைய சேவிங்ஸ் தான் 16,500. அதை நம்ம S10 அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்போ S10க்கு பதிலாக 16,500 வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். S10க்கு பதிலாக 16,500. இப்போ 10 by 2 கேன்சல் பண்ணலாமா? 1 2 is 2, 5 2s are 10. So we get 5 into 2a plus 10 minus 1. 10 minus 1, 9 into 100. 9 into 100 நமக்கு தெரியும். ஸோ 16,500 is equal to 5 வந்து மல்டிப்ளையர் இருக்கா? 5 into 2a plus 9 into 100 இருக்குது. அப்போ அந்த 5 லெஃப்ட் சைடு வந்து என்ன ஆகும்? டிவைட் ஆகும். அப்போ 16,500 is equal to 2a plus 9 into 100, 900. இந்த 5 ஆல்ரெடி இங்கே கொண்டு வந்துட்டோம். இப்போ 5ஆல் கேன்சல் பண்ணலாமா? 1 5 is 5, 3 5s are 15, பேலன்ஸ் 1 இருக்கும். இங்கே கொண்டு வந்தால் 15 ஆயிரும். அகைன் 3 5s are 15, 0 0. ஓகே, ஸோ we get 3,300 is equal to 2a plus 900 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதில் 900 வந்து ப்ளஸில் இருக்கு இல்லையா? அது லெஃப்ட் சைடு வந்து என்ன ஆகும்? மைனஸ் ஆயிரும். அப்போ 3,300 minus 900 is equal to 2a. இப்போ ரெண்டு சப்ராக்ட் பண்ணலாமா? 3,300 minus 900 சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 3,300 900ஆல் மைனஸ் பண்ணுறோம். ஸோ 0 0 2, இங்கே 13 13 minus 9 4 2. அப்போ என்ன கிடைக்கும்? 2,400. ஸோ 2,400 is equal to 2a. அது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா 2a is equal to 2,400. இதுலேருந்து ஏவோட வேல்யூ என்ன? 2 வந்து ரைட் சைட் சென்ட் பண்ணலாமா? இப்போ 2a 2 into a, 2ஆல் மல்டிப்ளை இருக்குது. அப்போ ரைட் சைட் வந்து டிவைட் ஆகும். 2,400 divided by 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ we get 1 2 is 2, 2 2s are 4, 0 0. அப்போ ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 1,200 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ ஏங்கிறது நம்ம என்ன எடுத்திருந்தோம்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் இயர் சேவிங்ஸ் தான் ஏன்னு எடுத்துருந்தோம். அப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மச் டிட் ஹீ சேவ் இன் தி ஃபஸ்ட் இயர்? அப்போ ஃபஸ்ட் இயர் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காங்க? 1,200 rupees சேவ் பண்ணியிருக்காங்க. தேர்ஃபோர் ஃபஸ்ட் இயர் சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு rupees 1,200. That's all.